வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் தூத்துக்குடி பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றும் இதுதான். இப்போது தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு ரயிலானது ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. வாரம் 2 முறை இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால அந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், தினசரி இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது. இப்போ அந்த ட்ரெயின் ஒவ்வொரு வாரமுமே இயக்கப்படுகிறது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 11:40 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையத்தில் நிற்கிறது கிடையாது. அதற்கு பதிலாக சாத்தூர், கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் போய் மறுநாள் காலையில் 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடைகிறது. ஆக இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ஊட்டிக்கு சுற்றுலா செல்பவர்களும் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமுமே வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து மறுநாள் காலையில் 4:15 மணிக்கெல்லாம் தூத்துக்குடியை வந்தடைந்து விடுகிறது. இதனால் கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயணப்படுபவர்களுக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்குது. பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் கோயம்புத்தூர் பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதிகளிலையும் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதிக அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தினசரி இந்த ரயிலை இயக்குனாங்க அப்படின்னா, அதுவும் இந்த ரயில் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டால் அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். கூடுதலாக வாஞ்சிமணியாச்சி நிலையத்தில் நின்று செல்வதற்கும் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்களின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா குறைவு தான். இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தூத்துக்குடி பகுதி மக்களிடையே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இயக்கக்கூடிய ரயில்களையும் தினசரி ரயிலாக மாற்றிட்டாங்க அப்படின்னா, இப்போ சென்னைக்கு தினசரி ஒரு ரயில் இருக்குது, பெங்களூருக்கு தினசரி ஒரு ரயில் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கும் தினசரியாக ஒரு ரயில் தூத்துக்குடியில் இருந்து கிடைக்கும். பழனிக்கும் சேர்த்து தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது மட்டும்தான். ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் சென்று சேர்வது நல்ல விஷயம்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.